வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல். டக்குன்னு ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன். அதுக்கு நான் பிரியாணி இலை தான் போட்டிருக்கேன். அதுக்கு சோம்பு, அவ்வளோதாங்க. வேறு மசாலாலாம் நான் எதுவுமே போட மாட்டேன். பட்டை, கிராம்பு எதுவுமே போடலாம். இப்படி சாப்பிட்டா கூட நெஞ்சவே கரைக்காதுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா வதக்கிடணுங்க. இதுக்கு இது மட்டும்தான் தேவை. இஞ்சி பூண்டெல்லாம் போட தேவையில்லை. நான் ஆல்ரெடி உப்பு போட்டுக்கிறேன். இந்த வெங்காயத்துக்கு வதக்கிறதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்குறேன். ஆல்ரெடி நான் என்ன செஞ்சுட்டேன்னா, ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி நான் ஒரு மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த பச்சை மிளகாவும் மிளகாத்தூளும் போட்டு செய்யுங்களேன், அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். தாளிப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்குறதுக்குள்ளே நான் என்ன மூடி வச்சு நல்லா வதக்கேன். நான் அதுக்குள்ளேயும் குக்கரில் ஆவியை பறக்குது. குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 7-8 விசில். நல்லா இளங்கரியாக இருக்குது. நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணுங்க. 2-3 வாட்டி கொதி வரட்டும். கொதி வந்தோடனே இப்போ நம்ம வீட்டு மிளகா பொடி நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த ஒரு பொடி மட்டும்தான் போட போகிறேன். வேறு எதுவுமே போட போகிறதில்ல. வீட்டு பொடி ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு கிண்டி விட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, நம்மளோட குழம்பு ரெடி. கொதித்து கொஞ்சோண்டு கறி மசாலா தூள் கொதித்து நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான செமி கிரேவி இல்லை நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணாலும் செம்மையாக இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ அந்த மசாலா வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேங்க. இந்த மாதிரி சின்ன வீடியோ இவ்வளோதான். சிம்பிளானது மட்டன் குழம்பு. ஈஸியாக பண்ணி சுட சாதம் அவசரத்துக்கு போயிட்டு வந்தோம்னா ஆனால் சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், சின்ன வெங்காயத்தில் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன வீடியோ நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், அப்பா செம்மையாக இருக்கல. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாங்கள் நைட்டில் தான் செஞ்சேன். இதை நைட்டு ஒரு நேரத்துக்கு சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. தேங்க்யூ பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.